வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு கட்லெட். மரவள்ளி கிழங்கு நம்ம பொதுவாக வேக வச்சு பொரியல் மாதிரி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குல கட்லெட் மாதிரி செஞ்சோன்னா மரவள்ளி கிழங்கு டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு கூட இது வித்தியாசம் தெரியாது, நல்லாயிருக்கும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு 1/4 கிலோ, பல்லாரி 2, கேரட் 1, பீன்ஸ் கொஞ்சம், இது கூடவே கேப்சிகம் பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், ரவா 1 ஸ்பூன். breadcrumbs இல்லைன்னா நம்ம அதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். மரவள்ளி கிழங்கு கட்லெட் பண்ணுறதுக்காக மரவள்ளி கிழங்கோட தொலியை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதில் ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா குழைய வேக விட போகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதோட எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே எல்லாம் பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஈவனாக பால்ஸ் மாதிரி பண்ணியாச்சு. எடுத்து வச்சிருக்கிற ரவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். breadcrumbs இல்லாத நேரங்களில் நம்ம இப்படி கூட செஞ்சுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக கோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி விட்டுட்டோம்னா நம்ம கோட் பண்ணியிருக்கிற ரவை இதோட நல்லா பைண்ட் ஆகிடும். இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சோன்னா ஒரு தோசை கல்லில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ரவையும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். breadcrumbs இல்லாத நேரங்களில் நம்ம இதை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமும் தெரியாது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.